செல்லக்கூடிய சிங்கம் தலைவர் இதோ மேடையை நோக்கி ஆரவார வரவேற்போடு வந்து கொண்டிருக்கிறார். விஜய் திரையரங்கத்தினுடைய ஒரு நட்சத்திர உரிமையாளர், நம்பகத்தன்மை வாய்ந்த அன்பு நெஞ்சம், முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மட்டுமல்ல எந்நாளும் மக்களுக்காக வாழக்கூடிய அருமை அண்ணன் சி விஜயபாஸ்கர் அவர்களுடைய செல்ல தம்பி என்றெல்லாம் இவரை சிறப்பு பெயரிட்டு அழைப்பார்கள். ஆக சிறந்த அன்பு பொருந்திய நல்லுள்ளம் படைத்த நாயகன் இதோ நம் முன்னே விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அருமை அண்ணன் ஆர்வி பழனிவேல் என்கிற சொக்க தங்கத்தை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வருக வருக என சிடிபி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாகவும் எம்சிசி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாகவும் வரவேற்கின்றோம். அவர்களுக்கு அந்த ரோசாப்பு சிரிப்போடு வந்த இந்த ராசா நாயகனுக்கு மலர் மாலை குழுங்கக்கூடிய ஒரு மரியாதை நிகழ்வை இந்த விழா கமிட்டி வடிவமைப்போடு வளமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடே அப்பா, அண்ணன் அழகா, ரோசாப்பு அழகான்னு தெரியல, அப்பேற்பட்ட ஆரவார வரவேற்பை இந்த விழா கமிட்டி அண்ணனுக்கு செய்து காண்பித்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான ஒரு விழா கமிட்டி, பொறுப்பான ஒரு விழா கமிட்டி, தரமான ஒரு தன்னிறைவு பெற்ற நாயகனுக்கு காஷ்மீர் ரோசாவை கழுத்து வரையிலும் பூட்டி அழகு பார்த்த ஒரு அற்புத விழா கமிட்டி மேலமுத்துரான்பட்டி விழா கமிட்டி என்பதை இந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்கிறோம். விஜய் திரையரங்கத்தினுடைய உரிமையாளர், புதுகை லயன்ஸ் கிளப்பினுடைய தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய சிடிபி அவர்களுடைய செல்ல தம்பி என்றெல்லாம் இவரை சிறப்பு பெயரிட்டு அழைப்பார்கள். இதோ சிறப்பு பரிசையும் வழங்கி அருமை அண்ணன் ஏசியன் பாண்டியன் சார்பாக இளைஞரணியினுடைய இணை செயலாளர் பாண்டியன் சார்பாகவும் விழா கமிட்டி சென்ற ஆட்டத்திற்கான சிறந்த ஆட்ட நாயகன் விருதை அருமை அண்ணன் சொக்கத்தங்கம் ஆர்வி பழனிவேல் அவர்களுடைய கையால் மருதாந்தலையினுடைய ஹரி அவர்கள் தட்டி செல்கிறார். அந்த ஆரவார நிகழ்வு தற்பொழுது இந்த மேடையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் அவரை ஊரை சார்ந்த ரசிகர்கள் அவரை கரவொலி எழுப்பி வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஹரி அவர்களுக்கு சென்ற ஆட்டத்தினுடைய ஆட்டநாயகன் விருதையும் இந்த ஆட்டத்திற்கான சிறந்த பெர்ஃபார்மர் விருதையும் தட்டி செல்லக்கூடிய அன்பு நெஞ்சம் அருமை அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி பொன்னாடை போற்றி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வட்ட செயலாளர் அருமனன் மணிவண்ணன் அவர்களுக்கு இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆகச் சிறந்த அன்பு ஆளுமைகள் அனைவரையும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வருக வருக வரவேற்கின்றோம். புதுக்கோட்டை மேலமுத்துரான்பட்டியில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்த நாளை முன்னிட்டு ஜிவிபி கிரிக்கெட் போர்ட்ஸ் மற்றும் எம்சிசி கிரிக்கெட் கிளப்பினுடைய இணைந்து நடத்தும் மாபெரும் ஒரு ஊர் கிரிக்கெட் போட்டியினுடைய தலைவர், புதுக்கோட்டைக்கு எந்நாளும் அமைச்சர், புதுக்கோட்டையினுடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், விராலிமலையுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவருடைய தலைமையில் இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி நேற்றும் இன்றும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கிரிக்கெட் போட்டிக்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் அவருடைய நம்பிக்கை நட்சத்திரம் அருமை அண்ணன் PSS முத்துக்குமார் அவர்களையும், கழகத்தினுடைய மாநில எம்ஜிஆர் இளைஞனுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் MTR தமிழரசன் அவர்களையும், இந்த பகுதியினுடைய மூத்தவர், கழகத்திற்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கின்ற அன்பு சகோதரர் ஆனந்தன் அவர்களையும், மாவட்ட மாணவரினுடைய செயலாளர் என்னுடைய அன்பு மாப்பிள்ளை முகமது அவர்களையும், இங்கே அமைச்சர் சார்பிலே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய
மூன்றாம் பரிசை வழங்க இருக்கின்ற அன்னவாசல் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் ஏசிஎம் பாண்டியன் அவர்களையும், நான்காம் பரிசை வழங்க இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட விவசாய பிரிவு அணியுடைய தலைவர் பால் அவர்களையும், எக்ஸ் வார்டு மெம்பர் அஇஅதிமுக கிளைக்கழகத்துடைய செயலாளர் மேலமுத்துவாண்டு தங்கராஜ் அவர்களையும் மற்றும் இங்கே அனைத்து ஊர்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பொதுவாக இப்பொழுது தயார் நிலையில் உள்ள கோவில்பட்டி கிரிக்கெட் அணியினருக்கும் இங்கே வருகை தந்த மற்ற நம்முடைய மீனாட்சி அவர்களுக்கும், வர்த்தனுடைய செயலாளர் ஊராட்சி மன்றினுடைய தலை சிறந்த தலைவர் அன்பு சகோதரர் சுமன் அவர்களையும் மற்றும் வெள்ளச்சாமி அவர்களையும் ஹரி அவர்களையும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற இளைஞர் அவர்களை வரவேற்று இப்பொழுது அமைச்சருடைய சார்பிலே இங்கே வருகை தந்த அனைவருக்கும் இங்கே சால்வை அணிவித்து வரவேற்கப்படுகின்றது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த தினம் இங்கே வருவதாக இருந்தது. சென்னையில ஒரு முக்கியமான பணி நிமித்தமாக அங்கே இருக்கின்றார்கள். இன்றைய தினம் மாலை கூட வரவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகிற இந்த அனைவருக்கும் இப்பொழுது நம்முடைய எம்சிசி கிரிக்கெட் கிளப்பினுடைய நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றனர். அதனைத் தொடர்ந்து நம்முடைய முல்லை அணியும் கோவில்பட்டி அணியும் ரெடியா இருக்கும். உங்களுடைய நிகழ்ச்சியை இங்கே துவங்கி வைக்க இருக்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வடக்கு நகர செயலாளர் அருமையண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு ஏசிஎம் பாண்டியன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஒன்றிய செயலாளர் அருமை மிகுந்த ஆளுமை முத்துக்குமாரன் அவர்களுக்கு அருமையண்ணன் பாண்டியன் அவர்கள் தற்பொழுது பொன்னாடை போற்றி கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அருமையண்ணன் எம்டிஆர் அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை போற்றி பாஸ்கரன் கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட மாணவர் அணி அருமை மிகுந்த ஆளுமை அருமையண்ணன் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு பாண்டியன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமை மிகுந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆக சிறந்த ஆளுமை ஆனந்தன் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆக சிறந்த ஆளுமை அருணாச்சல மன்னன் அவர்களுக்கு பாண்டியன் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்டத்தினுடைய வர்த்தக அணி செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆக சிறந்த ஆளுமை அருமை மிகுந்த அண்ணன் சுமன் அவர்களுக்கு ஏசிஎன் பாண்டியன் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செயலாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு அருமை மிகுந்த ஆளுமை இவருடைய நாயகன் ஆர்மியன் ஏசிஎம் பாண்டியன் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு தம்பி இந்த குரூப் எல்லாம் மேல வாங்க. அந்த அமைச்சர் சார்பில் ஒரு சால்வ் ஒன்று கொடுக்க சொன்னாங்க. மேல வாங்க. எம்டிஆர் மேல வாங்க. எம்ஆர்எஸ் மேல வாங்க. எம்ஜிஆர் வாங்க. எம்ஜிஆர் என்ன ஒரு நிமிஷம் வரும் சார். நீங்க பாருங்க. ஓகே காட்சி கடவுள் காட்சியடா. அதிமுகவினுடைய இளைஞரணி இணை செயலாளர் இவ்வூரினுடைய ஆக சிறந்த ஆளுமை அருமையண்ணன் ஏசிஎம் பாண்டியன் அவர்களுடைய
கைகோர்த்த ஒன்றிணைப்பில் ஆளுமைகள் நின்ற வண்ணம் ஆட்டத்தை துவங்கியிருப்பதற்காக தயார் நிலையில் நின்ற அணிகளின் ஆட்டத்தை துவங்கி வைப்பதற்காக இந்த மைதானத்திற்குள் வந்து விழா மேடையை அலங்கரித்து தற்பொழுது களத்தை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆகச் சிறந்த அன்பு நிறைந்த ஆளுமைகள் அனைவரையும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் இவ்வூரினுடைய மக்கள் நாயகன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய உத்தம நெஞ்சம் ஏசிஎம் பாண்டியன் அண்ணன் சார்பாக அனைத்து ஆளுமைகளையும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வருக வருக வரவேற்கின்றோம். இதோ அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஆரவார கைக்குழுக்களோடு ஆட்டமானது துவங்கிக் கொண்டிருக்கிறது. யுவராஜ் சிங் மட்டையாட்டத்தை தற்பொழுது களத்தில் நின்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆளுமை அருமை அண்ணன் இப்ராஹிம் அவர்கள் சிறந்த கழக முன்னோடிகளும் கழக நிர்வாகிகளும் அதை கண்டுகளிக்கும் வண்ணம் ஆட்டமானது சீரும் சிறப்போடும் 6களாகவும் 4களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து இந்த வீரர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வண்ணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி இணை செயலாளர் ஆடேற்றில் ஊடுருவி மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவை சிறப்போடும் சீர்மிகுந்த நடையோடும் வந்து ஒத்துழைப்பு தந்து ஆதரவு வழங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டத்தினுடைய ஆகச் சிறந்த அனைவரையும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வருக வருக வரவேற்கின்றோம். இவ்வளவு நேரம் இந்த விழா மேடையை அலங்கரித்த அனைத்து ஆளுமைகளுக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் அருமை அண்ணன் 6களையும் 4களையும் அடித்து நான் ஒரு சிறந்த மட்டையாளர் என்பதை இந்த களத்தில் ஹலோ அடேங்கப்பா 42 வார்டும் கேட்டு நடக்குதுன்னா அதுக்கு இந்த அண்ணன் எஸ்ஏ சேட்டு என்பவர் காரணம். ஆக சிறந்த முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மட்டுமல்ல என்னாலும் மக்களுக்கு நல்வாழ்வுத்துறையாக வாழக்கூடிய அது அப்படித்தான் அதெல்லாம் சதி நடக்கும். அதான் சதியெல்லாம் மாத்தி அமைச்சிடும். அதான் கீழே முத்திரான் பட்டி அந்த அளவிற்கு சிறந்த அதிர்வேட்டுகளோடு ஆக சிறந்த மகிழுந்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சம் அமைச்சர் அவர்களுடைய வலதுகை இடதுகை நம்பிக்கை அனைத்தும் நிறைந்த நல்ல நாயகன் அருமை அண்ணன் 42 வார்டுகளும் ஒருவரின் பேச்சை கேட்டு நகர்கிறது என்றால் அருமை அண்ணன் எஸ்ஏ சேட்டு என்கிற அப்துல் ரஹ்மான் தான் அதற்கு மிக முக்கியமான மூலப்புள்ளி. அன்பு நாயகன் அருமை அண்ணன் சேட்டு அவர்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வருக வருகிற வரவேற்கின்றோம். தெற்கு மாநகர செயலாளராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஆகச்சிறந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை அருமை அண்ணன் சேட்டு அவர்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வருக வருக வரவேற்கின்றோம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வீழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் சேட்டு என்று போட்டி புகழ வேண்டும். அருமை நாயகன் 40 போடுங்க பாட போடுங்க. இடதுகை நம்பிக்கை என அனைத்தும் ஒரு சேரப்பட்ட மாவட்டத்தினுடைய முக்கிய புள்ளி 42 வார்டுகளும் ஒருவரின் பெயரை கேட்டு நகர்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்த எஸ்ஏஎஸ் சேட்டு என்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை. இதோ பொடிநடையாக அந்த வீரர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணத்தில் உள்நுழைந்து கொண்டிருக்கிறார் அப்துல் ரஹ்மான் என்கிற ஆக சிறந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை. இதோ உங்களின் ஆரவார பார்வைக்கு இணங்க கோவில்பட்டி பலவாடி ஒட்டி என்கிற 2 வீரர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணம் உள்நுழைந்து கொண்டிருக்கிறார். சுற்றி எங்கும் கொடிகள் பறந்து கொண்டிருக்க ஆனது கோவில்பட்டி அணியினருக்கும் பலவாடிப்பட்டி அணியினருக்கும்
உண்மையிலே இந்த காட்சியை பார்க்கிற பொழுது மற்றற்ற மகிழ்வாக இருக்கிறது. ஆண் ஆளுமைகளும் பெண் ஆளுமைகளும் ஒரு இடத்தில் நின்று கொண்டு அந்த வீரர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய தருணம் நிச்சயமாக மாவட்டத்தினுடைய அது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் சார்பில் தான் அது சாத்தியமாகும் என்பதை ரைட். இதோ ஆரவார மட்டை வீச்சு பணியில் மாவட்டத்தினுடைய ஆகச்சிறந்த ஆளுமைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடிக்கக்கூடிய ஒவ்வொரு 6க்கும் 4க்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆகச்சிறந்த பரிசுகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. பேட்டிங் ஆடுறாங்க உள்ள. கர்நாடகா